ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுஜாஸ் குக்கிங். இது நேற்று எடுத்த டின்னர் ரெசிபி வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். அந்த பட்டை அப்படியே பொரிஞ்சிட்டு அதான் கிராம்பு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும்னு வதக்கிக்கலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அப்புறம் ஒரு அம்பளை போட்டுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டினேன். கிழங்கு மாதிரி இருக்கிறது உருளைக்கிழங்கு. அப்புறம் புதினாமல்லி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கணும். ஓகேவா? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறி பட்டாணி கேரட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் எடுத்துருக்கோம். புதினாமல்லி பச்சை மிளகா மாதிரி எடுத்துட்டு கோப்பையில் மிளகு சீரகம் சோம்பு தூள் இருக்கும்ல அதை நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். நம்ம அதை போட்டுக்கலாம். மிளகு சீரகம் சோம்பு அந்த மாதிரி தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு நாங்கள் போடுவோம். அப்புறம் வேக வச்சதில் இது தூக்கி போட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஓரமாக விசில் வச்சுருக்கோம். துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு தேவையான பொட்டுக்கலை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் இப்போ விசில் எடுத்துட்டு திறந்துடலாம். இந்த மாதிரி நல்லா இது கொதிச்சோடனே தேங்காய் கரைசல் இருக்குல்ல அதை ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது ஒரு சிம்பிள்